இனி கடவுள் மேல் கொடுத்திருக்க வசனம் ஆகாய் 1:2. இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் மட்டும் என்ன சொல்கிறது பார்ப்போம். தேவனுக்கு செலுத்த வேண்டிய பொருத்தனைகள் ஏதோ ஒரு காரணத்தினால செலுத்த முடியாத போது நம்ம என்ன சொல்லுவோம், தேவனுக்கு செலுத்துறதுக்கு இன்னும் நேரம் வரலன்னு சொல்லுவோம். சரி, இப்படி நம்மளோட காரியத்தில் ஏதாச்சும் ஒரு விஷயம் தள்ளி போய்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே விட்டுறோமா? இல்லையே, ஏதாச்சும் முயற்சி செஞ்சு அதை அடைஞ்சே தீரணும்னு நினைக்கிறோம்ல. அதே போல் எப்படியாவது தேவனுக்கு செலுத்த வேண்டியதை செலுத்தணும்னு நினைக்கலாமே. சில பேர் சொல்லுவாங்கள்ல, தேவன் நினச்சாதான் தேவனுக்கு நம்ம செலுத்த வேண்டியதை செலுத்த முடியும்னு, அப்படி இல்லைன்னா செலுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. உண்மைதான், தேவன் நினச்சாதான் நம்ம எதுனாலும் செய்ய முடியும். ஆனால் தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கும் நமக்கு பரீட்சை வைப்பார், நம்மளோட பொருத்தனைகளை பெற்றுக்கொள்கிறதுக்கும் பரீட்சை வைப்பார். எவ்வளோ பயபக்தியாக நம்ம வேண்டுதல் செய்கிறோமோ அதே பயபக்தியோடு தேவனுக்கு காணிக்கை செலுத்துகிறோமான்னு சோதிச்சு பார்ப்பார். நாம் தான் அதை புரிஞ்சுக்கிட்டு தேவன்கிட்ட நம்மளுடைய பொருத்தனைகளை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவனேன்னு ஜெபிக்கணும். ஏன்னா பல பேர் வேண்டுதல் செய்யும்போது இருக்கிற பயபக்தியும் உறுதியும் பொருத்தனை செய்கிறதுல இல்லாமல் போயிடுது. இப்படி நம்ம அசால்ட்டாக இருக்கிறதுனால தான் நம்ம எவ்வளோ சம்பாரித்தாலும் அது நம்மளுக்கு கிடைக்காம நிற்காமல் தங்காமல் போயிடுது. நம்ம காணிக்கையை செலுத்தி தான் தேவன் ராஜா ஆக போகிறது இல்லை, அவர் தான் எல்லாத்துக்கும் ராஜா. அப்படி இருக்கும்போது தேவன் நமக்கு பரீட்சை வைக்கிறது பொருத்தனைகளுக்கும் காணிகளுக்கும் இல்லை, தேவன் மேலே ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் மரியாதை நம்பிக்கை வச்சுருக்கோமான்னு பார்க்குறாரு. அப்போ வேண்டுதல் செய்யும்போது இருக்கிற பயபக்தியும் மரியாதையும் பொருத்தனை செலுத்துறதுலையும் இருக்கணும். ஆமேன்.